முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, புகழுண்டு கருவில்லை. எல்லாம் வல்ல கந்த கடவுள் முருக பெருமாள் தமிழின் கடவுளான அடுத்து நமது மகளையும் தகவல் மையத்தில் காணப்படுகின்றார். மகளும் மனைவியும் இருந்தாலும் குமாரி காவல் செல்வி மனைவி இன்னைக்கு சுங்காய்பட்டாணியில் வந்து இன்னைக்கு ஒரு தைப்பூசம் கொண்டாட்டம் களை கட்டி இப்பொழுது மக்கள் வெள்ளமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார் எங்கேன்னு வரீங்க? நான் விக்ராஸ்ரீ, மாநில தைப்பூசம் களை கட்டியது. நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் முருக பக்தராக இருந்து இந்த பால்குடம் அல்லது இந்த காவடிகளை அனைவருக்கும் சமர்ப்பிக்குமாறு இந்த தைப்பூசம் களை கட்டியோடு கொண்டாடுவோம் என்று சொல்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தைப்பூசம் கிளீன் தைப்பூசமாக இருக்கவும் நமது நகைநைப்புகள் குடும்பங்கள் அனைத்தும் பாதுகாக்க இந்த தைப்பூசம் சிறப்பாக அமையுமாறு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அமைந்திருக்கிறது.
அர்ச்சனைகள் மேற்கொள்ள விரும்பும் அன்பர்கள் தயவு செய்து அர்ச்சனை வீட்டுகளை வாங்கிக் கொண்டு நீங்கள் அர்ச்சனைகளை மேற்கொள்ளுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சுங்கைப்பட்டாணியை சேர்ந்த தைப்பூச திருவிழா இப்பொழுது களை கட்டிவிட்டது. நமது சுங்கைப்பட்டாணி வட்டாரம் மற்றும் நமது ஆலயத்தை சுற்றுப்புறத்திலும் சுத்தத்தை பேணி காக்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தற்பொழுது சட்டத்தில் அமலில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஆங்காங்கு நீங்கள் குப்பைத்தல் போடுகிற தண்டனை வழங்கப்படும் என்பதையும் அனைவரும் கவனத்தில் கொண்டு இந்த ஒரு சுத்தமான தைப்பூசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அனைவரையும் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிகப்பு கலர் வாகனம். இதனை நமது காவல்துறையினர் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? ஓகே, ரொம்ப தூரத்துல இருந்து கெடாக்கு வந்திருக்கீங்க. இன்று தைப்பூசம் களை கட்டி விட்டது. தைப்பூசத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க வந்திருக்கீங்க கேரளா இருந்து. அருமையா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளவு தூரம் இதாக செய்ய முடியுமோ அவ்வளோ இதாக செஞ்சிருக்காங்க. இந்த இடமும் சுத்தமா இருக்கு. எல்லாரும் பக்தர்கள்லாம் வந்து நல்லா வேண்டிக்கிட்டு பால்கோடம் எல்லாமே காவடியெல்லாம் நல்லா இது பார்த்துட்டு மகிழ்ச்சியா வீடு திரும்பணும்னு. கேட்டுக்கொண்டிருந்தோம். ஏனென்றால் பால்குடம் என்று வரும் பக்த பெருமக்கள் அதிகரித்து கொண்டே போவதனால் இந்த இப்பொழுது நம்ம கெடா சுங்கைப்பட்டாணி முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி சென்டரில் இருக்கோம். தைப்பூசத்தை முன்னிட்டு இப்பொழுது அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டுகளை விட இவ்வாண்டு அதிகமான அன்னதானம் வந்து அதிக அளவில் முத்தியாஸ் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கலாம். கூட்டம் அதிக அளவில் இருக்கிறதுனால முத்தியாஸில் வந்து அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்று முதல் 3 நாட்கள் இடைவிடாமல் அன்னதானம் வழங்கப்படும் என்பதை முத்தியாஸ் நிறுவனம் தெரிவித்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதிகமான பக்தர்கள் இப்பொழுது வரிசையாக இருந்து அன்னதானத்தை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு தைப்பூசம்? சுங்கைப்பட்டாணி தைப்பூசம் சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே, ஒரே வெயிலா இருக்கானா?